உம்பத்திருத்தேனும் மணி கசிவாகி உன் கடலில் தேனமுத உணர்வோரி உம்பத்திருத்தேனும் மணி கசிவாகி உன் கடலில் தேனமுத உணர்வோரி தந்தை வளர்த்தாளம் கை கனிவோனே அந்த கனநிலை பொருளானே அந்த கனநிலை பொருளானே ஐந்து கர தலை முக பெருமானே ஐந்து नंदिनी नंदित मेदिनी विश्वविनोदिनी नंदनुते गिरिवर विंध्य शिरोधिनी वासिनी विष्णु विलासिनी जिष्णुनुते भगवती देशिति कंठ कुटुंबिनी भूरि कुटुंबिनी भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनी रम्यकपर्दिनी शैलसुते
घोषरते भुवनपोषिणि शङ्करतोषिणि कल्मषमोषिणि घोषरते धनुजनिरोषिणि दिविसुतरोषिणि दुर्मदशोषिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते जये जय शब्द परस्तुति तत्पर विश्वनुते भण भण भिञ्जिमि विकृतनूपुर सिञ्चित मोहित भूतपते नटित नटार्ध नटी नटनायक नाटित नाट्य सुगानरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते இன்னைக்கு 1ஆம் வகுப்பு படிக்கிற மாணவிக்கு பாலியல் சீண்டல் யார் கொடுக்குறா? ஆசிரியரே கொடுக்குறாங்க. பள்ளியில் சொல்லி கொடுக்குற ஆசிரியரே கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சமூக சீர்கேடு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, உலகம் பூராவும் இருக்குது. இதுக்கு என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா, பெண்கள் மட்டும் அவங்களோட பராமரிப்பு பற்றியும் பாதுகாப்பு பற்றியும் நம்ம வீட்டில் சொல்லி கொடுக்குறோம், பெண் சிறுமிகளுக்கு மட்டும். அதே மாதிரி ஆண் சிறுவர்களுக்குமே நம்ம எப்படி நடந்துக்கணும், நம்ம அக்கா தங்கச்சிக்கிட்ட எப்படி நடந்துக்கிறோம், அதே மாதிரியான ஒரு பாதுகாப்பு உணர்வோடு எல்லா பெண்கள்கிட்டையும் சிறுவர்கள்ட்டையும் சிறுமிகள்கிட்டையும் பழகணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பெற்றோர்களாகிய நாம் முதல்ல ஒரு நல்ல ஆசானாக இருந்து வழி நடத்தணும். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். கும்பகோணத்தில் மீண்டும் இந்த புண்ணிய தலத்திற்கு வரும் வாய்ப்பு கிடைத்தமைக்கு நான் ஆண்டவனுக்கும் என் அண்ணனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை ரொம்ப சீராகவும் சிறப்பாகவும் அமைத்து இது 349வது நிகழ்ச்சி அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. இவ்வளவு அழகாக அதை அமைத்து அதை என்னுடைய அண்ணனுடன் சேர்ந்து மிக பிரமாதமாக நடத்தி கொண்டிருக்கும் திருமதி தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். திரு அனீஸ் ஃபாத்திமா அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு குட்டி இந்தியாவை பார்க்குற மாதிரி இருக்குது இங்கே பார்க்கும் பொழுது. மதசார்பற்ற அனைத்து மதங்களிலிருந்தும் பிரதிநிதித்துவம் இங்கே இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சதோ கிறிஸ்டின் இருக்கிறாங்க, முஸ்லீம் இருக்கிறாங்க, இந்து இருக்கிறாங்க, எல்லாரும் மேடையிலே இருக்கிறோம். அதுதான் இந்தியாவுடைய அருமையான மத சார்பின்மை. அதற்கு சான்றாக இங்கே மேடையிலே இருக்கிறோம். ஒளிமயமான ஒரு எதிர்காலம் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு இருக்கிறது. திரை இசைக்குழுவான ஆனந்த பைரவி திரை இசைக்குழுவுக்கு ஒரு மிக ஒளிமயமான எதிர்காலம் இருக்கிறது என்பதற்கு அத்தாட்சியாக குத்துவிளக்கு ஏற்றி இந்த நிகழ்ச்சியை நாம் துவங்கி இருக்கிறோம்.
வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. ஒரு அற்புதமான ஒரு பட்டிமன்றம். அதுவும் இந்த மண் சாதாரண மண் இல்லை, கும்பகோணம் மண். நமக்கு ஏற்ற பார்த்தீங்கன்னா காந்தி இருக்காரு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் நின்றுகிட்டு இருக்காரு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் படித்த பள்ளிக்கூடம். அதில் எழுதியே போட்டிருக்காங்க 1922லேருந்து 1925 வரைன்னு அப்படி நெற்றியில் எழுதப்பட்டிருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படித்த அந்த பள்ளிக்கூடம் இந்த பக்கம் இருக்கு. அப்போ எம்ஜிஆர், காந்தி, விவேகானந்தர் இவர்களுக்கு மத்தியில் அடியேனுக்கு பேச வாய்ப்பு கிடைத்த இந்த அற்புதமான இந்த நேரத்தை, அதுவும் திரையுலகத்தில் சிறந்தோங்கி திகழ்கின்ற ஒரு நல்ல கலைஞருக்கு முன்னால் பேசுகின்ற வாய்ப்பு கிடைத்த இந்த நேரத்தை வாழ்நாளில் மிக மிக ஒரு வரலாற்று பதிவாக எண்ணி அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை தமிழன் தொலைக்காட்சி, உலகத்தில் எல்லா தொலைக்காட்சிகளுக்கும் சின்னம் இருக்கும், அடையாளம் இருக்கும். தமிழன் தொலைக்காட்சியில்தான் தமிழன் அப்படின்னு போட்டு ஒரு ரைட் போட்டிருப்பாங்க. தமிழன் நீ சரியானவன், தமிழன் நீ தகுதியானவன், தமிழன் நீ எங்கும் சிறப்பா எங்கும் வெல்வாய் அப்படிங்கிறத குறியீடாக கொண்டிருக்கிற ஒரே தொலைக்காட்சி தமிழன் தொலைக்காட்சி. இந்த தமிழன் தொலைக்காட்சி வழங்கும் இந்த கோகுலாஷ்டமி விழாவில் தமிழ் கூறும் நல்லுலகில் ஒரு பட்டிமன்றத்தை முதலிலே இன்றைய சூழலில் திருமணங்களிலும் திருவிழாக்களிலும் பண்பாடும் கலாச்சாரமும் தளர்கிறது என்று பேசுவதற்காக தமிழ்ச்செல்வி MA அவர்களை அழைக்கிறோம். வாங்கம்மா. என் தாய்க்கும் தாய் தந்த தமிழுக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்க விளம்பரங்களை கொடுத்து உதவிய விளம்பரதாரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் கோகுலாஷ்டமி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஆனா இந்த திருவிழான்ற பேர்ல இவங்க போடுற ஆட்டம் இருக்கு பாருங்களா, அடடடடா தாங்க முடியல நடுவர் அவர்களே. இந்த திருவிழாவில் ஏகப்பட்ட பணத்தை வசூல் பண்ணி ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா கரகாட்டம் வச்சே ஆகணும். ஆமா, கரகாட்டம் வச்சே ஆகணும். அந்த கரகாட்டத்தில் நடுவரவர்களே, இன்னைக்கு அது ஒரு பெண்களோ ஒரு சிறுவர்களோ பார்க்குற மாதிரி இருக்கா? ஏக்கியமா இருக்கு. எல்லாம் 60 பல்லு போட ஆளு கூட உட்காந்து பாடு பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. எல்லாம் இளைஞர்களை கெடுக்கிற விஷயம் நடுவரவர்களே. வருங்கால இளைஞர்களையும் கெடுக்கிறாங்க. எல்லாம் ஒரு கவர்ச்சிகரமான உடை, அசிங்கமான பேச்சு. இன்னைக்கு திருவிழாக்கள்ல இதானே நடந்துகிட்டு இருக்கு. அன்றைய திருவிழாக்கள் எப்படி இருந்துச்சு நடுவர் அவர்களே? சொல்லுங்க. அற்புதமாக பக்தி பாடல்கள் பாடுவாங்க. அங்க ஒரு காலட்சியம், பதா காலட்சியம்,
கடவுள்களை பற்றிய கதைகளை சொல்லுவாங்க. ஆஹா, இன்னைக்கு அதெல்லாம் இருக்கா? எப்படி இவங்க வளருதுன்னு சொல்றாங்க? அதானே. சொல்லுங்க நடுவர் அவர்களே, எப்படி வளருதுன்னு சொல்றீங்க நீங்களா? என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியல, ஆனா ஏதோ கம்பி கட்டுவீங்கன்னு மட்டும் தெரியுது. நடுவர் அவர்களே கோயிலுக்கு போறாங்க. பெண்கள்லாம் அந்த காலத்தில் கோயிலுக்கு போனால் ஒரு பட்டு புடவை கட்டுவாங்க. ஒரு திருமணமானவங்க ஒரு தலையை வாரி பூவை வச்சு போவாங்க நடுவர் அவர்களே. ஒரு அறியாத பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா தாவாணி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு பாவாடை சட்டை போட்டுட்ருக்கும். ஆனால் இன்னைக்கு ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போகிறீங்க, போங்க, ஆண்களுக்கு நிகராக நாங்களும் இருப்போம். ஜீன்ஸ் போட்டுப்பாங்க. ஏமா கீழ்ச்சி விட்டுன்னு போறீங்க? ஏன் கீழ்ச்சி விட்டுன்னு போறீங்க ஜீன்ஸை? அப்போ அவன் சாமியை பார்ப்பானா ஆசாமியை பார்ப்பானா? சொல்லுங்க நடுவர் அவர்களே. இன்னைக்கு 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 நிலைமை என்ன நீங்க சொல்லுங்க. போஸ்டர் அடிக்கிறான் நடுவர் அவர்களே. ஏதோ அந்த போஸ்டருக்கு காசு செலவு பண்றவன் சாமி படத்தை போட்டு கீழே போட்டோ போட்டுக்கலாம், அது கூட ஒரு நியாயம் வச்சுங்க. இந்த பக்கம் சாமி, இந்த பக்கம் ஒரு நடிகரோட போட்டோ, சாமியை விட 2 இன்ச்சு அதிகமா, இல்ல ஒரு அரசியல்வாதியோட போட்டோ, இதை போட்டு இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? போஸ்ட் அடிச்சு ஒட்டிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. அந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னா சாமி படம் ஒரு மூலையில இருக்கும். ஆமா, நம்மால பார்த்தோம்னா அப்படி ஒரு போஸ், அப்படி ஒரு போஸ். ஆனா முடியும் அதையும் பார்த்தா ஒரு 100 பேர் ஒரு போஸ்டர் முழுக்க சாமியை தேடினோம்னா சாமி பாவமா ஒரு மூலையில உட்கார்ந்துருக்கு. வருக வரைய எங்க ஊரில் அம்மன் கஞ்சி ஊத்தும் விழா. அது அப்ப பாருங்க நடுவர் அவர்களே, ஒரு பாட்டு, இப்ப சாமி பாட்டு. ஓங்கி அடிச்ச செதறுகாய தாங்கி பிடிச்ச பிள்ளையாரு, ஓங்கி அடிச்ச செதறுகாய தாங்கி பிடிச்ச பிள்ளையாரு, சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா. நீங்க சொல்லுங்க நடுவர் அவர்களே, ஐயப்பா யாரு, விநாயகர் யாரு? தப்பான வரலாறு ஒரு பாட்டு இன்னைக்கு திருவிழாவில் போடுறாங்கல்ல நடுவர் அவர்களே. இதில் எப்படி நீங்கள் வளருதுன்னு சொல்கிறீங்கன்னு கடனை உடனே வாங்கி நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பத்தை அமைச்சு தரணும் அப்படின்னு 10 வட்டிக்கு கூட கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுறாங்க நடுவர் அவர்களே. கல்யாணத்தில் அந்த படம், அந்த பெற்றவர்களுடைய படம் எங்கே இருக்குது தெரியுமா? ஒரு போஸ்டரில் இல்லை, அது வேறு விஷயம். இருந்தால் எங்கே இருக்குது தெரியுங்களா? யாராவது ஒரு பெரிய நடிகரோட படம் இருக்கும், இந்த பக்கம் மணமகன் மணமகளோட படம் ஒரு 1/4 பக்கம் இருக்கும். அந்த பெத்தவங்களோட கஷ்டப்பட்டவங்களோட படம் எங்க இருக்கு தெரியுமா? ஒண்ணுமே செய்யாத அந்த நடிகனோட கீழே தூண்டு இருக்கும் நடுவர் அவர்களே. என்ன கலாச்சாரம் இது, என்ன பண்பாடு, அது சொல்லுங்க நடுவர் அவர்களே. எனக்கு போஸ்டர் கலாச்சாரம் சொல்லுங்க. அப்ப இங்க எங்க வளருது இந்த விஷயம், எங்க வளருதுன்னு சொல்லுங்க நீங்க. அது கூட நடுவர் அவர்களே, இப்போ இந்த திருமணத்துல பாத்தீங்கன்னா டிஜேன்னு ஒன்று வச்சுருக்கான். இது எப்படின்னா, இந்த டிஜே கலாச்சாரம் எப்படி இருக்குன்னா, எவன் பொண்டாட்டி கூட வேணா எவன் வேணா ஆடலாம், எந்த ஆள் கூட வேணா எவனோட பொண்டாட்டி வேணா ஆடலாம். இது மேலை நாட்டு கலாச்சாரம். இந்த மேலை நாட்டு கலாச்சாரம் எப்படி தான் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சுன்னு தெரியல நடுவர் அவர். அதாவது திருமணத்திற்கு மொய் வைக்கிறாங்கல்ல, வரிசை வைக்கிறாங்கல்ல, கல்யாணம் பண்ணவங்க கஷ்டப்படுவாங்க காசு இல்லாம, அதுக்காக ஒரு 10 பேர் அவங்களால முடிஞ்சது கொடுத்தா அதுல இருக்கிற கடன் அடைக்கலாம். இதுதானே நடுவர் அவர்களே. இன்னைக்கு அதை செய்யறாங்களா? என்ன பண்றான்? அவன் அவ்வளவு பெரிய ஷீல்டு அடிச்சு எடுத்து போய் கொடுக்குறான். அந்த ஷீல்டை வைக்கிறதுக்கு அவங்க வீட்டில் இடம் இருக்கா? அவன் மூட்டை கட்டி கீழே போடுறான், கடனை வாங்கி சாவரா நடுவர் அவர்களே. இப்படி தானே போயிட்டு இருக்குது இந்த டிஜே கலாச்சாரம். சொன்ன பார்த்தீங்களா, இந்த போஜ்பூரின்னு ஒரு மொழி நடுவர் அவர்களே, அதில் ஒரு பாட்டு, அந்த மொழியே நமக்கு தெரியாது. என்ன மொழி? போஜ்பூரின்னு, ஒரிசா பக்கத்தில் போஜ்பூரின்னு ஒரு மொழி. அந்த மொழி நமக்கு தெரியாது நடுவர் அவர்களே. தெரியலன்னு விட்டு போக வேண்டியதானே. அந்த பாட்டு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு ஆல்பம் பாட்டு அது. அந்த பாட்டு அவன் செத்தே போயிட்டான் பாவம். அந்த பாட்டு இப்ப ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அந்த பாட்டை நடுவர் அவர்களை இவன் ஒரு தமிழாக்கம் பண்றான் பாருங்க. பணத்துக்காக மனசமா இருந்து அவன் கூட போனியே, தங்கமான மனசமா இருந்து அவன் கூட போனியே, என்னம்மா அது கல்யாண வீட்டுல பாடுற பாட்டு? கல்யாண வீட்டுல பாடுற பாட்டு நடுவர். வா தூணு, என்ன பாட்டு இது? ஆமா நடுவர். சீச்சி. அப்போ அந்த மகனும் அந்த மணமகனும் நடந்து வராங்க பாத்தீங்களா? இவனுக்கு ஒரு பயம்.
யாருக்கு? மணமகனுக்கு. ஐயோ, இவன் யாரையாவது லவ் பண்ணியிருப்பாளோ? ஓஹோ, இதுக்காக தான் இதை போடுறானோ நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவன் மனக்குழப்பத்திலே வந்து மனவரையில் உட்காருவான் நடுவர் அவர்களே. அந்த மனக்குழப்பத்தோடயே தாலி கட்ட போவான். அப்போ இவன் பாட்டு போடுவான் பாரு, மரணம் மாசு மரணம் தப்பு தரணும்னு போடுவான் நடுவர் அவர்களே. சரி நடுவர் அவரே, கேக்கு வெட்டுற கலாச்சாரம் என்ன கலாச்சாரம்? எனக்கு அது சொல்லுங்க முதல்ல. கேக்கு வெட்டுற கலாச்சாரம் என்ன கலாச்சாரம்? நம்மளாம் ஆடு வெட்டி வளர்ந்த கூட்டம்யா. ஆடு வெட்டி கிட்டா வெட்டி மாமா வந்து அப்படியே ஊரே கூட்டி அப்படியே மணக்குமியா. கேக்கு வெட்டுறா நடுவர் அவர்களே, அந்த கேக்ல அவுட்டுன்னு ஒன்று அடிக்கிறான் நடுவர் அவர்கள். அதில் பிளாஸ்டிக் பறகுது. அது உள்ளார போச்சுன்னா நம்ம வயிற்றுக்குள்ள என்ன மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிக்கிற ஏரியாவா இருக்கு, மிஷினா இருக்கு? சொல்லுங்க நடுவர் அவர்களே. ஏமா நீங்க கேக்கு உள்ள போறது இல்ல, அதை வெட்டுற அந்த கேக்கு வெட்டுற அந்த பர்த்டே பேபியே காணா போயிருதுமா. அந்த அளவுக்குலாம் இப்ப நிறைய வாட்ஸ்அப்ல வைரல் வந்து. நடுவர் அவர்களே, இன்னைக்கு பொண்ணெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குத்தாட்டம். அந்த காலத்துல எப்படி வரும்? நீங்க மணமகளே மருமகளே வான்னு சொல்லும் போது அப்படியே தலை குனிஞ்சு அப்படியே பொறுமையா நடந்து வருவாங்க. அது கூட ஒரு 10 பேர் வருவாங்க இல்லையா? அது வருது, இப்ப வருது நடுவர் அவர்களே. புடவையே கிடையாது நடுவர் அவர்களே. ஓஹோ, ஒரு பாவாடை ஒரு ஜாக்கெட்டு. நான் கூட தேடுறேன் தாவாணி போட்டிருப்பாங்களா அப்படின்னு. நடுவர் அவர்கள் பின்னாடி சொல்லி வச்சுக்கிறாங்க நடுவர். ஓஹோ, எங்க எதை போடணுன்னே தெரியாம அலைஞ்சுன்னு இருக்குதுங்க நடுவர். இல்லை நீங்கள் 16 கஜம் சேலையை கட்டிக்கிட்டு நீங்கள் குத்தாட்டம் போட முடியுமா? அதுக்கு தான் நாங்கள் ப்ரிப்பேர். அதுக்கு தான் நடுவர் அவர்களே இவங்க குத்தாட்டம் போடுறாங்கல்ல, இதை பார்க்குறவங்கலாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இது இப்போவே இந்த ஆட்டம் ஆடுது, இது குடும்பத்தை எந்த ஆட்டம் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, பிள்ளைகிட்ட ஒரு தொழில் இருக்கு, இதை வச்சு பொழைச்சிக்கலாம்னு கூட. எங்கள் ஊரில் நடுவர் அவர்களே ஏவி மகால் பாருங்க ரெக்கார்டு, அது நியூஸில் வந்த விஷயம் ஒன்று. கடனை உடனே பாவம் கடனை உடனே வாங்கி அந்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணுறான் நடுவர் அவர்களே. இந்த பொண்ணு கண்ட பையன் கூட போய் டான்ஸ் ஆடுது. அவன் ஒரே அறை விட்டுட்டான். நீ எப்படி என்ன அடிக்கலாம், அன்னைக்கே கல்யாணம் நின்று போச்சு நடுவர் அவர்களே. பெரிய நியூஸ் நடுவர் அவர்களே, நீங்களாம் பார்த்துருப்பீங்க பண்ருட்டியில். இந்த அளவுக்கு இன்னைக்கு திருமணங்களிலும் திருவிழாக்களிலும் எல்லாம் எதுவுமே வளரல நடுவர் அவர்கள், எல்லாம் தேஞ்சு போச்சு. ஆமாம், இனிமேல் வளர்றதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா வர்ற ஜெனரேஷனுக்கு இவங்க வந்து தப்பான கைடை தான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப எப்படி இது வந்து வளரும்? இப்பயும் இல்லை, இப்பயும் வளரல, தளர்ந்துருச்சு, இனிமேல்ட்டு வளராது. இப்படிதான் இன்றைய திருவிழாக்களிலும் திருமணங்களிலும் நமது பண்பாடும் கலாச்சாரமும் சீரழிந்து கொண்டிருக்கிறது என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சபா சபா சபா. அதாவது இன்றைக்கு அவர்களுடைய மனக்குமுறல் இவ்வளோ தூரத்துக்கு எவ்வளவு அழகாக நாங்கள் இருந்தோம். முன்னாடியெல்லாம் எங்கள் அம்மா அப்பத்தாலாம் அந்த மஞ்சள் கிழங்கு மஞ்சளை அதுக்குன்னு ஒரு கல் வச்சுருப்பாங்க. அந்த கல்லில் போட்டு தேய்ச்சி அப்படியே பட்டு போல் அந்த மஞ்சளை எடுத்து அவங்க கையில் தேய்க்கிறத பார்த்தாலே அழகாக இருக்கும். அப்படி அழகாக அந்த மஞ்சளை தேய்ச்சி அப்படியே அந்த முகத்தில் தடவி, அதான் அன்னைக்கு உள்ள ஃபேஷியல். மஞ்சள் போட்டு குடிக்கிறது அன்னைக்கு உள்ள ஃபேஷியல். தமிழ்நாட்டில் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் தூக்கி பிடிக்கிறோம் என்று பேசுவதற்காக முனைவர் ரொட்டேரியன் செல்வராஜ் ஐயாவை அழைக்கிறோம். வாருங்கள் ஐயா. பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த என் தாய் தமிழே, அந்த தமிழை வணங்கி கோகுலாமிஷ்டமி கொண்டாடி கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த நேரத்திலே என் அணி சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பண்பாடு மற்றும் கலாச்சாரம், இதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் தெரியும். ஏன்னா அவங்களுக்காக நான் சொல்கிறேன், உங்களுக்காக இல்லை முதல்வர்களே. நல்ல வேலை. ஒரு சமூகத்தின் வாழ்க்கை முறை, பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், கலைகள், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றோட தொகுப்பு தான் வந்து பண்பாடு. அதே மாதிரி கலாச்சாரம் என்பது ஒரு சிறு குழு பழக்க வழக்கம், மரபுகள், மதிப்புகள், இவைகளெல்லாம் வந்து சமூகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடியதான் கலாச்சாரம். இது ரெண்டும் வந்து திருவிழாக்களிலும் மற்றும் திருமணங்களில் இருக்கிறதா? இதுதான் நம்மளுடைய தலைப்புங்க. இப்போது 12 மாதத்திற்கும் தமிழன் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு நிகழ்ச்சி வச்சுருக்காங்க. அந்த ஒரு மாதத்துக்கு நீங்களும் நிகழ்ச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு தெரியும். இந்த அடுத்த மாதம் உங்களுக்கு கன்ஃபார்ம்டு. ஆமாங்க, ஒவ்வொரு மாதமும் நானும் கூட தான் வந்துக்கிட்டு இருக்கேங்க. அதோடு இந்த 12 மாதம் அவங்களுக்கு எப்படி நான் ஒரு கஸ்டமரமாக இருந்த நிகழ்ச்சிக்கு வந்துக்கிட்டு இருக்கணுமோ அதே மாதிரி எங்கள் பெயிண்ட் கடைக்கு அவங்களால தான் நிறையா வருமானம். ஒவ்வொரு முறையும் வரும்பொழுதுலாம் சார் பட்டி கொடுங்க, கொஞ்சம் பெயிண்ட்டு கொடுங்க,
ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் இருக்கிற மாதிரி கொடுங்க என்று. ஓ, உங்க கடையில வாங்கின பெயிண்ட் பட்டியை தான் இப்ப பட்டி பார்த்து அடிச்சிருக்காங்க. ஆமாங்க, அந்த பட்டி பார்க்கறதுனால ரொம்ப பாருங்க எப்பொழுதும் அழகாகவும் இருப்பாங்க எங்களுடைய தமிழ்ச்செல்வி. ஆக இந்த குடும்பங்கள் உறவினர்கள் ஒன்றாக கூடி மகிழ்ந்து அந்த காலத்தில் இருக்க இந்திர விழா முதல் இன்று இருக்கக்கூடிய மாமாங்கம் மாசி மகம் வரலைக்கும் பார்த்தீங்கன்னா விழாக்கள் நிச்சயமாக நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வளர்த்து கொண்டு தான் இருக்கின்றது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான லட்சமான ஒரு அதாவது சுவஞ்சர்கள் வந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். உங்களுக்கே தெரியும், இந்த ஊருக்காரங்க எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு தெரியும். தமிழருக்கு தமிழ் பொங்கல் ஒன்று இருக்குது பாருங்க, முகமதியருக்கு ரம்ஜான் இருக்குது பாருங்க, கிறிஸ்துவருக்கு கிறிஸ்மஸ் இருக்குது பாருங்க. அந்த 3 பண்டிகைகளும் அந்த கொடுத்து அன்பை கொடுத்து நாம் செய்த அதாவது பதார்த்தங்களை கொடுத்து அன்பை கொடுத்து திரும்ப நம்ம வாங்கி அந்த ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சர் இருக்குது பாருங்க. அந்த கல்ச்சருடைய தமிழர் கல்ச்சருங்க, அதுக்கு மாற்றமே எதுவுமே கிடையாதுங்க. ஆக இந்த பொங்கல் இன்றைக்கு இல்லைங்க, சங்க காலத்தில் நற்றிணை, குறுந்தொகை, புறநானூறு, ஐங்குறுநூறு, கலித்தொகை எல்லாத்திலும் இருந்துக்கிட்டு இன்றும் குறையாமல் தான் இருந்து கொண்டிருக்குங்க. உழுதொண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதொண்டு பின் சொல்பவர் என்று அந்த காலத்தில் வள்ளுவன் சொன்னதை இன்றும் நம்ம அதே தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்குங்க. பொங்கல் 1000 இருக்கிட்ட விடுங்க, அந்த கடைசி காணும் பொங்கல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தாத்தா பாட்டி காலில் விழுந்து ஒரு 5 ரூபா 10 ரூபா காசு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த காசை வாங்கிட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த பாட்டி தாத்தா சொல்லும், டே மகராசனா இருடா, நான் அடுத்த வருஷம் இருப்பனோ இருக்கலையோ, நீ மகராசனா இருக்கான்ட்டு அந்த காலை தொட்டு வழங்குதில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுகம் எங்கேயுமே கிடைக்காதுங்க. அந்த கல்ச்சர் இன்னமும் இருக்கிறது, எந்த காலத்திலும் இருந்து கொண்டே இருக்கும். அந்த அந்த சுகம் வேறு எங்கேயும் கிடைக்காதுங்க. அந்த கலாச்சாரம் இருந்து கொண்டு தான் இருக்குது. எங்கே தளர்ந்து போச்சுன்னு சொல்கிறீங்க? இருக்குது. என்ன இன்னைக்கு பொங்கல் வைக்கிறது, இன்னைக்கு ஸ்டவ்வில் முன்னாடி இப்போ விறகடுப்பில் வச்சோம், இப்போ ஸ்டவ்வில் எடுத்துட்டு 3 விசில் வந்துவிட்டு ஆஃப் பண்ணுறோம். நடுவர் அவர்களே, என்னதான் குக்கர் வந்தாலும் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5000 ரூபாய்க்கு அடுப்பு வாங்கினாலும் 50 ரூபாய்க்கு மண் அடுப்பை வாங்கி அன்னைக்கு பொங்கல் வைக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் உங்கள் வீட்டில் வைக்கிறீங்களா இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். அப்போ அந்த பண்பாடை ஏதோ ஒரு வகையில் நம்ம வளர்த்துக்கிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த உழைத்தவன் எங்கேயோ உழைச்சிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு அந்த பொங்கல் வந்தபொழுது அந்த கடைசி நாளில் ஒரு 50 ரூபாய்க்கு புடவையோ சட்டையோ அக்கா தங்கச்சி தாத்தா பாட்டிக்கு ஏதோ ஒன்று எடுத்து அந்த கொடுத்துட்டு காலில் விழுந்து அந்த பாசத்தோடு அன்றைக்கி இருக்காம பார்த்தீங்களா, அந்த பாசத்துக்கு இன்றும் அன்றையிலேருந்து இன்று வரைக்கும் அந்த பாசமானது கல்ச்சர் வளர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் அன்னைக்கு மட்டும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க தான். ஆமாம் ஆமாம். ஆனால் வீட்டுக்கு யாரும் தான் கூப்பிட மாட்டேங்கிறாங்க, ஒரு டம்ளர் தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதோ நம்முடைய அன்னதானம், நம்முடைய கோயிலில் அன்னதானம் இன்னைக்கு மிக சிறப்பாக தமிழனுடைய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக பாரம்பரியமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னோடியாக பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் தாங்க, வடலூர். 1867 சத்திய தர்மசாலையை வள்ளலார் எப்போ துவக்கினாரோ அன்னையிலேருந்து அணையாத அடுப்பு 153 வருடங்களாக இன்றைக்கி அணையாது இருக்குதுங்க. சபா சபா இல்லைங்களா? ஆக அந்த கலாச்சாரம் பண்பாடு நிச்சயமாக வளர்ந்து கொண்டு தான் இருக்க வேண்டும் என்று நான் இல்லை, நீங்களும் அதுதான் சொல்லுவீர்கள் என்று நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வாழ்க்கை முறை தளர்கிறது என்று பேசுவதற்காக கலைவாணி கணேசன் அவர்களை அழைக்கிறோம். வாங்கம்மா வாங்க. என் தாய் தமிழுக்கும் என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஐயா இவங்க வளருதுன்னு சொல்கிறாங்க, எப்படி வளருதுன்னு சொல்கிறாங்க? தளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. நாம் எப்படின்னா, முதல்ல அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழான்னு வந்துச்சுன்னா ஒரு கல்யாணத்தை இப்போ எடுத்துக்கோமே, ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் வந்துச்சுன்னா அந்த கல்யாணத்தை வரதுக்கு முன்னாடி வீட்டை வெள்ளை அடித்து புதுமை பண்ணி அவங்க சொந்த பந்தம் அண்ணன் தம்பி பாட்டி சித்தப்பா சித்தி எல்லாருக்கும் சொல்லி உறவினர்கள் அனைவரும் வீட்டுக்கு வந்து பந்தக்கால் நட்டு அது ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. அது அப்படிதான் நடக்கும் அப்பெல்லாம். இப்பெல்லாம் அப்படி இருக்கா? நீங்க சொன்ன மாதிரி ஆரஞ்சு பத்திரிக்கை அடிச்சு மஞ்சள் துணி வச்சு பத்திரிக்கை வைப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. பத்திரிக்கையில என்ன சொல்லுவாங்கன்னா, முன்னாடி பேர் கூட இப்பெல்லாம் எழுதுறது இல்லை, உங்கள் பேர் எங்கள் நினைவில் உள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு இன்விடேஷன் இப்ப தயார் பண்றாங்க. இப்ப அது மாதிரி கொடுத்தா யார் வீட்லயும் போய் நம்ம எழுதணும், அவங்க பேர் கூட ஞாபகம் இருக்காது. அதனால அது மாதிரி செய்யறாங்க.
அது மாதிரி இல்லாமல் மற்றும் இப்போ எல்லா உறவினர்களும் வந்து சிறப்பாக செய்கிறதோட கல்யாணம் ஒரு இப்போ நடக்கிற கல்யாணம் எப்படின்னா மணமேடையில் கல்யாணம் நடக்குது. மாப்பிள்ளை தாலி எடுத்துன்னு வரதுக்கு முன்னாடியே பொண்ணு என்ன பண்ணுது, கை தட்டி குதிக்குது. அது ஒரே சந்தோஷம் தாங்கலை. இமயமலை போய் எவரெஸ்ட் சிகரத்தை தொட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு. அடுத்த 6 மாதத்துலேயே டைவர்ஸில் நிற்கிது. ஏன்னா நம்ம அந்த காலத்தில் அப்பா அம்மாலாம் பார்த்து கட்டி வைக்கும் போது பொண்ணையும் மாப்பிள்ளையும் பார்த்துக்கவே முடியாது. பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்துக்க முடியாது. கல்யாணத்தும் போது தான் நம்ம மாப்பிள்ளையே பொண்ணு நம்ம பார்த்துக்குவோம். அப்படித்தானே நடுவர் ஐயா? பேரப்புள்ள எடுக்கிற வரையுமே பொண்ணு மாப்பிள்ளை ஆமா, அப்பதான் நம்ம பார்த்துக்குவோம். ஆனா இப்ப அப்படின்னா பொண்ணு பார்க்க போகும்போதே பொண்ணு மாப்பிள்ளையும் கொஞ்சம் பேச விடுங்க அப்படின்றது. பேச விட்ட உடனே ஒரு செல்லு வாங்கி கொடுத்துட்றது. செல்லுல சாப்பிட்டியா, தூங்குனியா, என்ன ட்ரெஸ் போட்டிருக்க, எங்கே இருக்க, இப்படியே பேசி 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 அவங்கக்குள்ளே அப்பயே சண்டை வந்துடும். சண்டை வர ஆரம்பிச்சு கல்யாணம் ஆகி 2 வருஷத்துலேயே டைவர்ஸ் வந்து கோர்ட்டில் வந்து நிற்கிது. பேச வேண்டியதெல்லாம் முன்னாடியே பேசிட்டதுனால அப்புறம் பேசுறதுக்கு அது வாழ்க்கை, அது புரிஞ்சிக்கலாத வாழ்க்கை. அது வாழ்க்கை என்பது ஒரு வட்டம்னு நமக்கு வந்து அப்போ சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்க எப்படி வேணாலும் இப்படி தான் வாழும் நம்ம அம்மா அப்பா சொன்னாங்க. இப்போல்லாம் எப்படி வேணாலும் வாழலாம், அதான் வாழ்க்கை அப்படின்னு வாழறாங்க நடுவர் அவர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணத்தை நம்ம முடிச்சிட்டோம். இப்போ திருவிழாவில் வரலாம். திருவிழாவில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் 10 நாள் திருவிழா நடக்கும் நடுவர் அவர்களே. விடிய விடிய உட்காந்து தேர் சாமி வரும், கோயில் வரும், அர்ச்சனை பண்ணுவாங்க, வீட்டில் விசேஷம், அப்படியே சொந்தக்காரங்களாம் வந்திருப்பாங்க. நெய் திருவிழா வருதுடா அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த கூத்து நிகழ்ச்சி வைப்பாங்க இல்லையா? அந்த கூத்துனா நம்ம காலத்தில் சைலண்டாக பாய் போட்டு சாமி வந்தோடனே பாயெல்லாம் எடுத்து போட்டு நம்ம எல்லாரும் போய் பெரியவங்கெல்லாம் உட்காந்து கூத்து பார்ப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஆடலும் பாடலும் அப்படின்னு ஒன்று நடக்குது. அதில் ஆடலும் பாடல் இல்லைம்மா, அது நடன நாட்டிய டான்ஸ், நடன நாட்டியம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஆரம்பித்து 2 பாட்டு போட, நான் சொன்ன பாட்டை போடு இவன் சொல்லுவான். இவன் சொல்லுவான், நான் உனக்கு 100 ரூபா கொடுத்துருக்கேன், அந்த பாட்டை போடு அப்படின்னு இவன் சொல்லுவான். இதில் ஆரம்பித்து அடிதடியில் முடிஞ்சு வெட்டு சண்டில் ஸ்டேஷன் போய் நிற்பானுங்க. இது ஒரு கலாச்சாரம் நடுவர்களே. என்னன்னா சுடும் வரை ஓடும் வரை ஆறு, சுடும் வரை நெருப்பு, சுற்றும் வரை பூமின்னு சொல்லிட்டு தான் நம்ம முன்னோர்கள் அப்படி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது. நான் இப்படி தான், நான் வீட்டை பெருக்கிறேன், நீ வீட்டை பெருக்கு, நான் ஆஃபீஸ் போனால் நீ ஒரு நாளைக்கு துணி துவை, ஜாமான் இப்படி இல்லை போகுது. இப்படி புரிஞ்சிக்காம போகிறதுனால நிறைய வாழ்க்கைகள், நிறைய அவங்களுக்குள்ள பிரிவுகள். என் மனைவி எல்லா வேலையும் அவங்க தான் பார்ப்பாங்க. வாஷிங் மிஷினில் துணி ஓடிக்கிட்டு இருக்கும், அவங்க அம்மா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், மிக்சியில் துவையல் ஓடிக்கிட்டே இருக்கும், அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம் நடுவர்களே, அப்படிதான் அப்படி போயிட்டு இருக்கு இப்போ. ஏன்னா இப்போ ஒற்றுமை இல்லாதனாலையும் புரிதல் இல்லாதனாலையும் நிறைய பிரிவுகள் வருது வாழ்க்கையில். இப்போ எல்லாருமே தளர்வுகள் தான் நடந்துகிட்டு தான் இருக்குது சொல்கிறாங்க இவங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துட்டுன்னா அப்போ இருக்கிற காலத்துக்கு இப்போதுக்கும் ஒரு வேற்றுமையும் ஒற்றுமையும் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது புரிஞ்சிக்கணும் மக்கள். ஏன்னா இது இன்னும் வர ஜெனரேஷனுக்கு நம்ம தான் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம வருங்காலத்தில் நம்ம உடைய சந்ததிகளுக்கு நான் இப்படி வளர்ந்தேன், நான் இப்படி இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா அது நல்லாவே புரிஞ்சுக்குவாங்க. ஐயா சொன்னாங்க பொங்கல் சொல்றீங்களே ஐயா, நீங்க பொங்கல் அன்னைக்கு அடுப்பில் கேஸில் வச்சு தான் பொங்குறீங்க. ஒரு நாள் தான் நீங்கள் வந்து பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவீங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. இன்னமும் கூட்டு குடும்பத்தில் இருக்கும் போது வெளியில் போகும்போது எல்லாருக்கிட்டையும் போயிட்டு வர பல நாள் நீங்கள் ஒரு நாள் வாங்குகிற ஆசீர்வாதத்தை நாங்கள் அனாடம் வாங்குவோம். போயிட்டு வர, எங்கே இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, மெடிசன் எடுத்தீங்களா, நாங்கள் வர ஈவினிங் டைம் ஆகிடும், நீங்கள் சேஃபாக இருங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் நீங்கள் அதில் கிடையாது. ஒரு நாள் நீங்கள் வந்து எல்லோரும் கூட்டாக குடும்பமாக ஆக்கி சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறத வந்து ஒரு நாள் நீங்கள் ஆசீர்வாதம் சொல்கிறீங்க. பொங்கல் திருவிழாவை அது மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. என் பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நமது வரலாறே நமது அடையாளம். நன்றி ஐயா. அழகுமா அழகுமா. ரொட்டேரியன் இசையாசு அவர்கள் வாருங்கள் ஐயா, உரையை தாருங்கள். காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மடியில் மீதொரில் சிந்தாமணியும் மெல்லிசையில் மேகலையையும் சிலம்பார் இன்பம் போதொரில் பூந்தாமரையும் பொன்முடி சூளாமணியையும் பொலியச்சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்குதமிழ் நீடு வாழ்க. என் தாய் தமிழை வணங்கி இந்த அருமையான இந்த நண்பகல் வேளையில் இந்த நிகழ்விற்கு தலைமையேற்றி நடத்தும் நடுவர் உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்ந்து
குடும்பம் என்பது ஒரு ஆணும் பெண்ணும் வாழ்வதற்கும் குடும்ப நடத்துவதற்கும் செய்து கொள்கின்ற ஒரு ஒப்பந்தத்தின் வரைமுறை. அழகு. இதில் எங்கே நடுவர் அவர்களை தொய்வு கொள்கிறது? இரு உள்ளங்களும் ஒன்றுபடுகிறது. நம்மளுடைய கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தி. நம்முடைய கலாச்சாரம் மேலை நாடு அல்ல, தமிழ் கலாச்சாரத்தை காக்கிறதா இல்லை தொய்வு உள்ளிகிறதா நடுவர் அவர்களே? அழகு. அதாவது நம்ம திருமணத்தில் நம்ம அக்னி சாட்சி முன்னாடி ஒருவருக்கு எந்த சூழ்நிலையிலும் ஒருவர் விட்டு கொடுப்பதில்லை, ஒருவரை கைவிடுவதில்லை என்பதை ஒப்பந்தமாகிறது. அங்கு அக்னி சாட்சியாக சொல்கிறோம். அக்னி சாட்சியாக ஒப்பந்தமாகிறது. அதை இந்த சமூகம் அங்கீகரிக்கிறது. சட்டத்தால் பதிவு செய்யப்படுகிறது. இது ஒரு ஆன்மீக வழிபாட்டு முறை. ஆன்மீக முறைப்படி இது ஒரு ஆன்மீக வழிபாட்டு முறை. இது இருப்பதால் தான் இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. எதிரினர் இது தொய்வாகிறது என்று பேசுகிறார்கள். எங்கிருந்து வந்தார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. தோல்வி வரும் என்று தெரிந்து மூட்டை முடிச்சுடன் பேச வந்ததுக்கு அவருக்கு ஒரு வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொண்டு, அதாவது தமிழ்ச்செல்வி மேம் சொன்னாங்க, கரகாட்டங்களை பார்த்து கெட்டு போகிறார்கள் என்றார்கள். பணக்காரர்கள் பறந்து பாங்காங்கிற்கு செல்கிறார்கள். எங்களுடைய கலைஞர்கள் கரகாட்டத்தை பாதுகாக்கிறார்கள். எங்களுடைய தமிழ் மண்ணில் பிறந்த எங்களுடைய மூதாதையர்கள் இரவும் பகலும் பாராமல் பார்த்து நாட்டிய கலையை வளர்க்கிறார்கள், இசைக்கலையை வளர்க்கிறார்கள். அவர்கள் இல்லை என்றால் கலை வளராது. இரவு பகல் கண்முழித்து கலையை வளர்க்கிறார்கள் என்பதை இந்த வேளையில் தெரிவித்துக் கொண்டு, கரகாட்டமா இருக்கணும், ஆனா கரகாட்டம் ஆயிருச்சுன்னா தான் சிக்கல். அடுத்தது கோயில்களில் கொண்டாடப்படும் திருவிழாக்களில் பல நாள் வெளியூரில் இருந்து ஒன்று கூடுகிறோம். பல நாள் வெளியூரில் வசித்து அன்றுதான் ஒன்று கூடுகிறோம். பொங்கல் அன்று ஒன்று கூடுகிறோம். திருவிழா நேரத்தில் ஒன்று கூடுகிறோம். ஒன்று கூடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி அந்த ஆரவாரத்தை ஒன்றாக உணவு பரிமாறி கொண்டாடுகிறோம். உணவை மற்றவர்களுக்கும் கொடுக்கிறோம். கலராக உணவு கொடுக்கிறாள் என்றார்கள். காலத்திற்கேட்ட அப்டேட் செய்து கொள்கிறோம். நாங்கள் கலரான உணவு, நீங்கள் கலராக ஐஸ்கிரீம் சாப்பிடுறீர்கள், ஆனால் கலராக உணவு கொடுக்க கூடாதா? அதுக்குன்னு பொங்கல் அன்னைக்கு வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்கிய, பொங்கலோ கத்துறதுக்கு எப்படா வண்டியில் வந்து சிவப்பு வண்டியில் அது இறங்கும்? இவ்வாறு திருவிழாக்களில் தர்மம் காக்கப்படுகிறது நடுவர் அவர்களே. நீங்கள் பாருங்கள், காலையில் நடந்த ஒரு திருவிழாவில் பார்த்தால் மூட்டையான அன்னதானங்களை ஏழை எளியோர்கள் கை நீட்டி பெற்றுக்கொள்கிறார்கள், கை நீட்டி வாங்கி கொண்டு செல்கிறார்கள். தர்மம் காக்கப்படுகிறது, கலாச்சாரம் காக்கப்படுகிறது. நம்முடைய கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்காதே என்று சொன்னான் நம்ம தமிழன். ஏன் குடியிருக்க கூடாது? எதற்காக குடியிருக்கக்கூடாது? அங்கே அறம் இருக்காது, பாதுகாப்பு இருக்காது. பக்தி இருந்தால்தான் பயம் இருக்கும், பயம் இருந்தால்தான் தவறு செய்ய மாட்டான் மனிதன். அதற்காக தான் நான் சொல்லுகிறேன், கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது என்று நம் தமிழர்கள் சொன்னார்கள். அந்த கோயிலும் அந்த பண்பாடும் அந்த கலாச்சாரமும் தான் மக்களை பாதுகாத்து வருகிறது என்ற இந்த நல்ல வேளையில் தெரிவித்துக் கொண்டு இறுதியாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எங்கு அமைதி இருக்கிறதோ, எங்கு அறம் இருக்கிறதோ, எங்கு சமத்துவம் இருக்கிறதோ, சமதர்மம் இருக்கிறதோ, அங்கு கோயில்களிலும் திருவிழாக்களிலும் கலாச்சாரங்களும் பண்பாடுகளும் காக்கப்படுகிறது என்று கூறிக்கொண்டு இந்த அருமையான நல்ல வாய்ப்பை வழங்கியமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழகு. சிவசுப்பிரமணியன் அவர்களை அழைக்கிறோம். என் தாய் தமிழை வணங்கி நாடெங்கும் நல்ல பல பற்றிமன்றங்களை நடத்தி நல்ல கருத்துக்களை மக்களிடையே கொண்டு சேர்க்கின்ற நல்லதொரு நடுவர் கவிஞர் ஐயா அவர்களை வணங்கி, என்னோடு தோளோடு தோள் நின்று பேசி அமர்ந்திருக்கின்ற சகோதரிகளை வணங்கி, எதிரநிலையை பேசி என்னை உற்சாகப்படுத்தி இருக்கின்ற நண்பர்களையும் வணங்கி என் உரையை நான் தொடங்குகின்றேன். இன்றைய சூழலில் திருமணங்களிலும் திருவிழாக்களிலும் கலாச்சாரமும் பண்பாடும் வளர்ந்திருக்கிறதா தளர்ந்திருக்கிறதா? ஐயா, இதானே தலைப்பு? ஆமா ஐயா.
திருமணத்தையும் திருவிழாவையும் பத்தி பேச சொன்னா எதிரநிலை என்னென்னத்தையோ பேசிட்டு இருக்கிறாங்க, நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வேற வழி இல்ல. அன்னைக்கு திருமணத்துக்கு போகும்போது ஒரு ராஜாவை வாழ்த்துறதுக்கு ஔவையார் போனாங்க. வரப்புயர வாழ்க என்று வாழ்த்தினார் என்று நாம் படித்திருக்கிறோம். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல்லுயரும், நெல்லுயர நிலை உயரும், நிலை உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான். அப்போ ஒரு மன்னன் கூட வாழ்க்கையில நல்லா உயர்ந்து வரணும், அந்த நாடு செழிக்கணும்னா விவசாயம் நல்லா இருக்கணும். இந்த விவசாயிகளையும் சமூகத்திலே அனைத்து தொழிலை செய்யக்கூடியவர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று நம்முடைய திருமணங்களில் எல்லாம் சில கலாச்சார முறைகளை, பண்பாட்டு முறைகளை வைத்திருந்தார்கள். திருமணத்தில் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வருவாங்கய்யா. இப்போ ஐயா சொன்னாங்க முதல்ல, அதை நான் சொல்லிடுறேன். திருமணத்தில் மாப்பிள்ளைய தேர்ந்தெடுக்கிறதுக்கு அன்னைக்கெல்லாம் முண்டுக்கல்ல தூக்கணுங்க. முண்டுக்கல்ல தூக்கி, ஐயா நீங்க எப்படி கல்யாணம் பண்ணீங்க? கல்ல தூக்குனீங்களா? அப்ப எல்லாம் கல் இல்ல, அப்பெல்லாம் கல் இல்ல. இப்ப கிட்னி முண்டுக்கல்ல தூக்கணும். அப்புறம் ஜல்லிக்கட்டு காளைகள்ல அவங்க ஜல்லிக்கட்டை பத்தி பேசினாங்க. காளைகளை அடக்கணும். அன்னைக்கு வீட்டுக்கு வீடு காளைகள் இருந்தது, வீட்டுக்கு வீடு நல்ல வீரர்களும் இருந்தார்கள், திடகாத்திரமான தேகத்தோடு ஆண்களும் இருந்தார்கள். இன்னைக்கு அவவே பீடியை பிடிச்சி, சிகரெட்டை பிடிச்சி, கஞ்சா அடிச்சுட்டு பார்த்தாலே ஆஸ்துமா பேஷண்ட் மாதிரி இருக்கா. நீங்க வேற ஊர் ஊரா போய் ஆஸ்துமாவுக்கு மருந்து மாத்திரை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கவங்கலாம் இன்னைக்கு மாப்பிள்ளையா தேர்ந்தெடுக்கணும்னா அவன் முண்டுகளை தூக்கச்சோனா தூக்குவானா? இப்ப கலாச்சாரம் அப்படியே இருந்ததுன்னா திடகாத்திரமான ஆண்கள் இருப்பாங்கல்ல, நல்ல காளைகள் நிறைய இருக்கும்ல, காளைகளை அடக்கக்கூடிய வீரர்கள் இருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் இந்த கிட்னி ஸ்டோனை தூக்குறோம் நாங்க. அதனால தான் அந்த கல்லை தூக்க முடியாம இந்த கல்லை தூக்கிட்டு இருக்கோம் இப்போ. ஆமா, அதனால தான் நாங்க கலாச்சாரம் தளர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கோம், பண்பாடும் தளர்ந்து இருக்கிறது. அதாவது பல கலாச்சாரமும் பண்பாடும் இல்லவே இல்லைன்னு நாங்க சொல்லல, அது சரியாக இல்லை, தளர்ந்து இருக்கிறதுன்னு தான் சொல்லியிருக்கோம். இப்போ நிறைய திருமணங்கள் நடக்குது. அந்த திருமணத்துல அழகா அந்த மணமகனை அன்னைக்கெல்லாம் பந்தல் போட்டு ஊர்ல பெரிய இடத்துல எல்லா ஜனங்களும் கூடி, சொந்த பந்தங்கள்லாம் கூடி வீட்டிலேயே திருமணங்கள் பண்ணாங்க. அப்போ வீட்டில் திருமணம் பண்ணும்போது அந்த மணமகனை கூட்டிட்டு வருவாங்க பாருங்க. அழகா கோவில்ல, விநாயகர் கோவில்ல போய் சாமியை கும்பிட்டு மணமகனை கூட்டிட்டு வருவாங்க. வந்த உடனே வாசல்ல நிக்க வச்சு அழகா அவருக்கு அப்படியே பூரண கும்ப மரியாதை கொடுத்து முளைப்பாரியை வச்சு அவருக்கு வந்து ஆரத்தி எடுத்து, அப்புறம் நல்ல தட்டுல ஆரத்தி கரைச்சு அதுல வெத்தலையை விரிச்சு வச்சு, அந்த மாமியார் முறைகள் உள்ளவங்களா இருக்காங்களே, பெண்களோட சித்தி, பெரியப்பா ஒய்ஃப், சித்தப்பா ஒய்ஃப், சின்னம்மா அப்படின்னு அந்த மாமியார்கள்லாம் அந்த மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எடுப்பாங்க பாருங்க. அந்த ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடும் போது ஆரத்தி தட்டுல வெத்தலையை விரிச்சு வச்சு இதுல பணத்தை போடுங்க, 100 ரூபாய் போடுங்க, 500 ரூபாய் போடுங்க, 1000 ரூபாய் போடுங்கன்னு எல்லாரும் கேலியும் கிண்டலுமா ஒரு கலகலப்பா அந்த மணமகனை கூட்டிட்டு வருவாங்க பாருங்க. இன்னைக்கு மணமகனுக்கு கலகலப்பு இருக்கா? முதல்ல மாமியார், சின்ன மாமியார், பெரிய மாமியார் இருக்காங்களா? சொல்லுங்க நடுவர் அவர்களே. எல்லாம் காணும். இருக்காங்களா? ஒருத்தரையும் காணோம். உறவுகளே அற்று போய் விட்டது. ஒரே ஒரு பிள்ளையா இருக்குது, அதுக்கு சித்தப்பாவும் இல்லை, பெரியப்பாவும் இல்லை, அண்ணனும் இல்லை, தம்பியும் இல்லை. அப்படி இருக்காங்க. கூட்டிட்டு வந்து மணவரையில உட்கார வச்சு அழகா புரோகிதரை கூட்டிட்டு வந்து அந்த மணவரையில அம்மை மிதித்து அருந்ததி பார்த்து அழகா அரசாணி பானையை வச்சு அங்க அழகா அந்த அரசாணி பானையில ஒரு உதயம் போத்த கட்டி வச்சு அதுக்குள்ள சங்கு மோதிரம் எடுக்க சொல்லி மணமகளையும் உற்சாகப்படுத்தி அன்றைக்கே 2 பேருக்குள்ள ஒரு ஆரோக்கியமான போட்டியையும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இரண்டையும் உருவாக்குவார்கள். இன்னைக்கு புரோகிதரை கூப்பிட்டோம்னா அவர் தேதி நேரம் சொல்றாரு பாருங்க, காலையில 4 to 6. ஏன்னா எல்லாம் ஒரே முகூர்த்தம். 4 இடத்துலயும் அவர் பார்க்க வாங்கியிருக்காரு. 4 to 6 பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுங்க, நல்லா இருக்கும்னு ஒரு கல்யாணம். அப்புறம் 7:30 to 8:30 உனக்கு 7:30 ஆரம்பமாக போகுதுங்கிறத அப்பவே தெரியாம சொல்லிடுவார். நமக்கு தெரியாம அவர் சொல்லிடுவார். 7:30 to 8:30 ஒரு திருமணம், அப்புறம் 9:30 to 10:30 ஒரு திருமணம். 3 இடத்துலையும் பார்க்க வாங்கி அவருக்கு தகுந்தாற் போல டயத்தை வச்சு கொண்டுட்டு வருவார். இன்னைக்கு அந்த கலாச்சாரத்தை புரோகிதர் 3 நாள் கல்யாணம் பண்ணாங்க, 7 நாள் கல்யாணம் பண்ணாங்க. இன்னைக்கு ஐயரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்குதுங்களையா? ஆமா, நீ ஒரு நேரத்துல முடிஞ்சு போயிருது. கிடைக்கிறது இல்ல. அப்போ கலாச்சாரமும் பண்பாடும் காலத்திற்கும் நேரத்திற்கும் தகுந்தாற் போல மாறிவிட்டதே தவிர அன்றைக்கு இருக்கிற அதே முறையை, அதே கலாச்சாரம், அதே பண்பாடு இல்லைன்னு தானே நாங்கள் பேச வந்திருக்கோம். அன்னைக்கு நாத்தி விளக்கு பிடிப்பாங்கங்க. அந்த நாத்தி விளக்கு பிடிக்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னா, அன்னைக்கெல்லாம் வீடுகளில் திருமணங்கள் நடக்கும். அப்ப பின்னாடி முடிச்சு போடும்போது இருட்டா இருக்கும் வீடு. அப்போ விளக்க வச்சு நாத்தனார் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த விளக்கு வெளிச்சத்துல அழகா 3 முடிச்சு போடுவாங்க. 7 ஜென்ம பந்தம் மனைவி என்பது இங்கு நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? கல்யாணமே சந்தோஷமே சம்சாரமே தெய்வீகமே இங்கு நீ வேறு நான் வேறு. ஒரு அருமையான பாடல். 7 ஜென்மம் இந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ வேண்டும்னு சொன்னாங்களே, இன்னைக்கு 7 நாள்ல டைவர்ஸை வாங்கிட்டு பிரிஞ்சு ஓடி போறாங்களே, இதுதான் கலாச்சாரம் வளர்ந்துருக்கிறதுன்னு அர்த்தமா?
இன்றைய சூழலில் திருவிழாக்களிலும் திருமணங்களிலும் கலாச்சாரமும் பண்பாடும் தளர்ந்திருக்கிறதே தவிர ஒரு நாளும் வளரவே இல்லை என்று சொல்லி நல்லதொரு தீர்ப்பை சொல்லுவீர்கள் என்று நல்ல வாய்ப்பு அளித்த இந்த நிகழ்ச்சி அமைப்பாளராகிய அன்பு சகோதரி தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு இன்னும் பல மேடைகள் இன்னும் பல நிகழ்வுகளை அவர் காண வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கி கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த தமிழ் மொழியை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். பாசி வெடி, ஊசி வெடி, விருதுநகர் யானை வெடி, கேட்டுக்கடி இருக்கு, நான் வெத்தலை குண்டு கொக்கு. நான் பேச்சு பேசுறீங்க. நான் அந்த அம்மா வந்துச்சு, டிஜே வந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்தாங்க, வாழ்க்கை ஒரு வட்டம்னாங்க. என்ன பேச்சு பேசுறீங்க? ஆமா, டிஜே டிஜேன்றீங்களே, அதுக்கு முந்தைய நீங்க எதையும் பார்க்க மாட்டீங்களா? ஏதோ ஒரு நாள் அப்போ அந்த காலத்தில் என்ன நடுவர் ஐயா சொன்னாங்க, ஊமை படம் இருந்தது, பேசும் படம் இருந்தது. இப்போ டெக்னாலஜி மாரி எந்த அளவுக்கு திரை வந்து வளர்ந்துருக்கு. அந்த மாதிரி அன்னைக்கு நாதஸ்வரம் இருந்தது, மேலக்காரங்க இருந்தாங்க. இன்னைக்கு டிஜே டெக்னாலஜி மாறி இருக்கு, ஆனா பண்பாடும் பழக்க வழக்கமும் மாறல. சகோதரர் சொன்னாரு, 3 முடிச்சு அண்ணாரு, 6 முடிச்சு போடல, அதே 3 முடிச்சு தான். அந்த 3 முடிச்சு என்ற சம்பிரதாயமும் சடங்குகளும் அன்றும் இன்றும் அப்படியே தான் இருக்கின்றது. ஒரு கருவேப்பிள்ளை செடியை நீங்க இங்க வச்சாலும் இதே மனம்தான் வீசும். அந்த கருவேப்பிள்ளை செடியை கொண்டு நீங்க ஃபாரின்ல வச்சு வளர்த்தாலும் அதே மனம்தான் மாறும். அது மாதிரிதான் நம்மளுடைய பண்பாடும் கலாச்சாரம் எப்பொழுதும் மாறாது, மறையாது. வாழ்க்கைன்னா பிரச்சனை தான் இருக்கும், நல்லதும் இருக்கும், கெட்டவனும் இருக்கும். நல்லவனும் வருவான், கெட்டவனும் வருவான். 10 பேர் கெட்டது செஞ்சாலும் ஒருத்தர் நல்லா செய்கிறான் பாருங்க, அதுதாங்க பண்பாடு. அதுக்கப்புறம் சொன்னாங்க, திருவிழாக்கள் பற்றி பேசினாங்க. பொங்கல் திருவிழாவில் ஒன்று மறந்துட்டாங்க, ஸ்டிக்கர் வச்சு கோலம் போடுனாங்க. அந்த பொங்கல் திருநாளுக்கு கருநாளுக்கு முன்னாடி ஒரு போட்டி வைப்பாங்க, பொங்கல் கோல போட்டின்னு ஒன்று வைப்பாங்க. ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் அவங்க எப்படி கோலம் பாடுறாங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்த பரிசு கொடுப்பேன்னு ஒரு போட்டி வைப்பாங்க. அன்னைக்கு போய் பாருங்க, கிராமமாக இருந்தால் நகரமாக இருந்தால் ஒவ்வொரு வீட்டு வாசலையும் பெண்கள் தங்களுடைய கைவண்ணத்தை அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க. யாருக்கு என்ன பரிசு கொடுக்குதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு அந்த பண்பாடு அன்னைக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. மார்கழி மாசம் கோல போட்டியை லைவா ஒளிபரப்பு பண்ணுவாங்க. மார்கழி மாசம் விடியற் காலையில எல்லார் வீட்லயும் போய் பாருங்க. நகரமா இருந்தாலும் வீடு சரியில்லை, வாசல் இருக்காது, அதனால ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க. அந்த பழக்கம் மாறுதா? அந்த 5 மணிக்கு எழுது கோலம் போடுற பழக்கம் மாறல. அந்த மாதிரி சொல்றாங்க. ஆற்று திருவிழான்னு ஒன்று இருக்குது. அந்த பொங்கல் கருநாள் அன்னைக்கு எல்லா மதத்தினருமே இதுக்கு வருவாங்க. தலசீவி ஜடப்பின்னி பட்டு பாவாடை பட்டு ஆற்றுல போய் எல்லாருமே பாருங்க, ஏழை பணக்காரங்க எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாத அந்த விழாவை அன்னைக்கு கொண்டாடுறாங்க. இறை மார்க்கமும் ஆன்மீகமும் அன்பும் பண்பும் குறையாமல் நிறையாக வளர்ந்து கொண்டுதான் இருக்கும் என்று கூறி வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி. தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக சண்முகம் பத்மாவதி அறக்கட்டளை வழங்கிய ஆனந்த பைரவி இசைக்குழுவினரின் அற்புதமான ஒரு கலை படைப்பு குடந்தையில் கும்பகோணத்தில் அரங்கேறி இருக்கிறது. அதுவும் ஒரு அற்புதமான பட்டிமன்றமாக, கோகுலாஷ்டமி பட்டிமன்றமாக அற்புதமாக நிகழ்ந்திருக்கிறது. ஒன்றும் இல்லை, அற்புதமான ஒரு தலைப்பை எடுத்து திருமணங்கள், திருவிழாக்கள், இந்த நிகழ்வுகளில் பண்பாடும் கலாச்சாரமும் வளர்கிறதா தளர்கிறதா, வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த காலம் எப்படி இருந்துச்சு, இந்த காலம் எப்படி இருந்துச்சு, அழகாக சொன்னாங்க. 2 பேர்ட்டையும் ஒன்றும் இல்லைங்க. கல்யாண வீட்டில் அரிசி கொடுப்பாங்க, மஞ்சள் அரிசி கொடுப்பாங்க. எல்லோரும் கையில் அப்படியே இருக்க வச்சுக்கிட்டே இருப்போம். பார்த்தோம்னா கை மஞ்சளாயிரும், அரிசி வெள்ளையாயிரும். சில பேர் அதை வாயில் போட்டுப்பாங்க, பசி நம்மளை மாதிரி இந்த மாதிரி பசி ஆயிரும்னா வாயில் போட்டு தின்னுக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் எப்படா டம்னு சத்தம் வரும்னு பார்த்துட்டு அரிசி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் போடுற அச்சை தான் அங்கே போய் சேராது, எய்த்த மாதிரி இருக்க தலையில் விழுவும். போய் பார்த்தோம்னா 1 கிலோ அரிசி தலையிலேருந்து சீவனம்னா கொட்டும். இன்னும் சில பேர் எங்கேடா நம்ம ஆள் இருக்கான்னு பார்த்து அதுக்கு தலையில் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரியெல்லாம் அந்த கொடுத்த அரிசி மொத்தத்தில் அந்த அரிசி இருக்கா இல்லையா? இப்போ அதுதான் கல்யாணத்தில் ஆதி காலத்தில் அட்சதை போடுவதற்காக மணமக்களை வாழ்த்துவதற்காக கொடுக்கப்பட்ட அதே மஞ்சள் அரிசி இன்றும் இருக்கிறது. அதே மங்கள நான் இன்றும் இருக்கிறது. கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கலாம், இல்லாமல் இல்லை. ஏன்னா அன்னைக்கு போட்டு நம்ம வானத்தில் இன்னைக்கு சந்திரனை தொட்டது இந்த மனித சக்தி, சந்தி திருப்பெருக்கும் சாத்திரம் கட்போம். இன்னைக்கு சந்திரன்லேயே போய் குடி வாங்க போகிறோம், பிளாட் வாங்குறதுக்கு நம்மால் ரெடி ஆயிடுச்சு. சந்திரனில் அப்பார்ட்மெண்ட் கட்டி விட போகிறாங்கன்னு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை.
அப்போ அந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கும்போது அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அப்படிங்கிறத தான் இன்றைக்கி அழகாக பேசியிருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, அற்புதமான ஒரு கோயில் திருவிழாக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா பாருங்கள் எவ்வளவு. ஒன்றும் இல்லை, முன்னாடியெல்லாம் கோயில் திருவிழான்னா எங்கேயே நடக்கும். ஒரு ஆள் மெட்ராஸில் இருப்பார், ஒருத்தர் பாம்பேயில், ஒருத்தர் ஒரு சேலத்தில், சிங்கப்பூரில் இருப்பார். ஆனால் எங்கே இருந்தாலும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த கோயில் திருவிழா அப்போ கரெக்டாக எல்லாரும் வீடு தேடி அந்த கிராமத்துக்கு வந்துடுவாங்க. முன்னாடியெல்லாம் போய் மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு சொல்லி ஃபோனு அலோ அலோன்னு ஃபோனை போட்டு கூப்பிட்டுருப்பேன். அப்படியெல்லாம் இல்லை. வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, அப்படி எல்லாத்துலேயும் அப்படி தட்டி விட்டோம்னா எல்லாரும் வந்து சேர்ந்துறாங்க. முன்னாடியெல்லாம் குழுக்கள் ஆரம்பித்தாங்க. குழுக்கள் எப்படி இன்றைக்கி மகளிருக்கு சுய உதவி குழு இருக்கிற மாதிரி இன்றைக்கி எல்கேஜிக்கு ஒரு குழு, நான் படித்த எல்கேஜி அறப்பள்ளிக்கூடத்தில் நான் ஒரு குழு, எல்கேஜிக்கு ஒரு குழு இருக்குது, வாட்ஸ்அப் குழு. அதுக்கடுத்து 10வது வரையும் படித்த மாணவர்கள்லாம் ஒரு குழு, அடுத்து +2 படித்த மாணவர்கள், அடுத்து கல்லூரி படித்த மாணவர்கள். அடுத்து பார்த்தோம்னா இதை விட கொடுமையாக இருக்குது. ஒரு ரூமில் தங்கி படித்தவங்க அவங்க ஒரு குழு, இன்னொரு ரூமில் தங்கி படித்த ஒரு குழு, இப்படி குழுக்கள் அமைச்சு இன்றைக்கி அந்த வாட்ஸ்அப் குழுப்பெல்லாம் சேர்ந்து பார்த்தோம்னா கரெக்டாக எங்கேயும் தான் வருவாங்க தெரியாது. கிராமம் அப்படியே வெறிச்சோடி போய் கிடக்கும். குப்புன்னு வந்து கூட்டம் குவிஞ்சு அப்படி கிடா வெட்டுறது என்ன, திருவிழா நடத்துறது அவ்வளோ தூரத்துக்கு. முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா திருவிழாவில் நாடகம் நடக்கும். 3 மணி நேரம் விடிய நாடகம் நடக்கும். அப்படியே சோர்ந்து போய் அப்படியே படுத்து எங்கள் அப்பத்தாலாம் பார்த்தோம்னா 3 செங்கக்கல்லை தூக்கிட்டு போய் உட்காந்து அந்த செங்கக்கல் மேலே குத்திக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒழுங்காக நடித்தாங்கன்னா பார்க்கும், இல்லாட்டி டப்புன்னு கல்லை விட்டு எரிஞ்சிடும். அந்த மாதிரியெல்லாம் அன்றைக்கி அந்த கலைகள் அற்புதமாக. அதே மாதிரி இன்றைக்கி அதெல்லாம் இருக்கான்னா எல்லாமே இருக்கு. ஆனால் என்ன ஆயிருக்கு, அன்றைக்கி எல்லாமே நேரடியாக உயிரை கொடுத்து நேரடியாக கொடுத்தான். ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே தம்மா துண்டு டப்பாக்குள்ள வந்துருச்சு. பட்டிமன்றமாக அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார், எல்லாமே நாங்கள் தட்டினோம்னா இங்கே வந்துடுது சார். பாட்டா எல்லாமே இன்றைக்கி எல்லாரும் பாடலாம், எல்லாரும் நடிக்கலாம், எல்லாரும் டான்ஸ் ஆடலாம். அத்தனை வசதியும் இந்த டப்பாக்குள்ள வந்துச்சு. ஒன்று தான் இல்லை, குளிச்சுட்டு வெளியில் வரதுக்கு ஒரு பாத்ரூம் மட்டும் இந்த டப்பாக்குள்ள இருந்துச்சுன்னா அதையும் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாமே கைக்குள்ளே வந்துருச்சு. அப்போ இருந்தாலும் கூட பழைய கலாச்சாரங்களும் பண்பாடும் கட்டி காக்கப்படுகிறதானா, அப்போ இன்றைய காலத்தில் எது தேவையோ அதை மட்டும், பொருள்களை வீணடிக்காமல், காலத்தை வீணடிக்காமல், பொருள்களை வீணடிக்காமல், நேரத்தை வீணடிக்காமல், இன்றைக்கு எல்லா திருவிழாக்களும் திருமண நிகழ்வுகளும் பொருள் சிக்கனமாக, கால சிக்கனமாக, நேர சிக்கனமாக அழகாக இன்றும் தொடர்ந்து கொண்டு இருப்பதால் மனித நேயமும் பண்பாடும் கலாச்சாரமும் இன்றைக்கும் வளர்கிறது. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.